ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலையும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துடைய 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எவனோ என்கிற அந்த வார்த்தையை பாருங்கள். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. அருமையானே, ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்புகளில் ஹூ எவர், யாராயிருந்தாலும், எவனோ என்று சொன்னால் ஆண்பாலில் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது பெண்களுக்கு உரியது இல்லையா என்கிற ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஹூ எவர், யாராயிருந்தாலும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, என்ஐவி என்கிற இன்னொரு மொழிபெயர்ப்பில் எவ்ரி ஒன், எல்லாரும், ஒவ்வொருவரும் என்று எழுதப்படுகிறது. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிற ஒவ்வொருவரும் என்று அல்லது அனைவரும் என்று சொல்லி பொருள்படும். அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்போ என்ன அர்த்தம்? ஆண் பெண் என்கிற வித்தியாசம் இல்லை. அது மாதிரி படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்கிற வித்தியாசம் இல்லை. ஏழைகள் பணக்காரர்கள் என்கிற வித்தியாசம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அப்போ பாருங்கள், இது எல்லாருக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட இந்த எவனோ என்கிற அந்த வார்த்தை அல்லது பாருங்க, யாராயிருந்தாலும், அப்போ என்ன இல்லை, பாரபட்சம் என்பதே இல்லை. அருமையானதே, இப்போ பாருங்க, 2, 2, 4 என்பது ஒரு பார்த்திங்கன்னா கணக்கு. அது சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதும் 2, 2, 4 தான் சொல்கிறோம். பெரியவர்களாக இருந்தாலும் 2, 2, 4 என்று தான் சொல்லுகிறோம். ஏன்னா இது என்னது, அது மாத்திரமில்லை, இந்தியாவில் உலகத்தில் எங்கே போனாலும் 2, 2 என்னது, 4 தான். அதே போல் யாராயிருந்தால், எவனோ என்பதுடைய அர்த்தம் என்னது, யாராயிருந்தாலும். அப்போ பாரபட்சம் இல்லாதபடிக்கு, இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தவர்கள் கூட இந்த பிரமாணத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று சொன்னால், அருமையாலே அவர்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும், பெற முடியும். அதுதான் அவருடைய அர்த்தம். சாலமோன் ஜெபம் பண்ணும்போது, தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்து ஜெபம் பண்ணும்போது அவன் ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே, இங்கே நாங்கள் மழை இல்லாத நேரத்தில் ஜெபம் பண்ணால் மழை பெய்யணும், யுத்தம் வரும்போது நாங்கள் ஜெபம் பண்ணால் எங்களுக்கு யுத்தத்தில் வெற்றி கிடைக்கணும், இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கடைசி சொல்கிறான், ஒருவேளை இந்த ஆலயத்தின் வழியாக கடந்து போகிற புறஜாதியினர், அருமையில அவங்க அவங்க மனசில் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்து இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணால் அவர்களுடைய ஜெபமும் என்ன பண்ணும், கேட்கப்பட வேண்டும், அவர்களுக்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் பாருங்கள், வேதத்துடைய இந்த பிரமாணங்கள், அருமையில உதாரணத்துக்கு பாருங்கள், கானா ஒரு கல்யாணத்தை பற்றி பார்க்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பிரமாணங்கள், அதை யார் கடைப்பிடித்தாலும் அது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதில் என்ன நடந்தது? இயேசு அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். பிரச்சனை வந்தபோது என்ன பண்ணாங்க, இயேசுகிட்ட சொன்னாங்க. இயேசுடைய வேலை வரும் வரைக்கும் என்ன பண்ணாங்க, காத்திருந்தார்கள். அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிந்தார்கள். கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொன்னபோது நிரப்பினார்கள். கொண்டு போய் பரிமாறுங்கள் என்று சொன்னபோது பரிமாறினார்கள். அப்போ பாருங்க, இதுதான் பிரமாணம். ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லும்போது, ஆண்டுடைய வேலை வருவதற்காக காத்திருக்கும் போது, அருமையில் அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது என்ன பண்ணும், தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். கசப்பான வாழ்க்கை, அருமையில ருசி இல்லாத வாழ்க்கை ருசியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். அருமையானது போல அதே போல் பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது, யாராயிருந்தாலும், அருமையால பெரியவங்க, நான் சீனியர் விசுவாசி அல்லது நான் பெரிய பாஸ்டர், இத்தனை வருஷம் அனுபவம் உள்ள பாஸ்டர் என்கிற எந்த வித்தியாசம் இல்லாதபடிக்கு, அருமையானே யாராயிருந்தாலும் அவர்களுக்கு இந்த அருமையில வசனம் நிறைவேறும், அவருடைய வாழ்க்கையில் செயல்படும் என்று பாருங்க. நிறையா பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இந்த யாரோ என்கிற அந்த வார்த்தை பல அர்த்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
அருமையாலே இன்றைக்கு மத்தேயு எழுதின இந்த சுவிசேஷத்தில் மாத்திரம் இந்த வார்த்தை அருமையாலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற சில வசனங்களை நாம் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஆகவே இங்கே பார்க்கிறோம், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் யாராயிருந்தாலும், அல்லது இவைகளின்படி செய்கிறவர்கள் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும், விசுவாசிகளாயிருந்தாலும் ஊழியக்காரர்களாயிருந்தாலும், அருமையால் இப்போதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, 20 வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒப்பாக இருக்கும். பாருங்க, ஒரு வீடு கட்டுறோன்னு சொன்னால் அருமையால் எடுத்த உடனே என்ன பண்ணிடுவோம்? என்ன பண்ண மாட்டோம், தரை லெவலிருந்து அப்படியே செங்கலை வச்சு கட்ட மாட்டோம். அருமையால் முதலாவது என்ன பண்ணுவோம்? ஆழமாக தோண்டி அஸ்திபாரம் போடுவோம். இந்த பக்கத்தில் வந்து பாருங்கள் 10 மாடி கட்டளை இருக்குது. அது அது பார்த்தீங்கன்னா முன்னால் அந்த பக்கம் குடிசைகள் தான் இருந்தது. அதை கட்ட ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணாங்க, ஆழமாக பெரிய பெரிய மெஷின்களை கொண்டு வந்து மண்ணை தோண்டி கூட எடுக்கலை, அடித்து மண்ணை என்ன பண்ணாங்க, கீழே இறக்கி பெரிய பெரிய அருமையான தூண்களை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, உள்ளே இறக்கி அதை வச்சு அதை அடித்து கீழே இறக்கி பாருங்கள், அப்படி ஆழமாய் அஸ்திபாரம் போட்டு தான் அப்படியே சுற்றி இருக்கிற கட்டடங்கள்லாம் அதிரும். எல்லாரும் இங்கே இருக்கிறவங்கலாம் போய் சண்டை போட்டாங்க, எங்கள் வீடுகள்லாம் அதிருதுன்னு சொல்லி. பாருங்கள், அந்த அளவுக்கு ஆழமாக அஸ்திபாரம் போட்டு கட்டுனதுனால தான் இன்றைக்கி 10 மாடி 11 மாடி என்ன பண்ணுது, உறுதியாக நிற்கிறது. ஆகவே அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அருமையான நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறதான வீடு அது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அருமையானதில் அடுத்தது சொல்லும்போது புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆகவே அப்போ வாழ்க்கையில் என்ன புயல் வந்தாலும், என்ன அலை மோதினாலும், என்ன சோதனைகள் நெருக்கங்கள் வந்தாலும் அதன் நடுவிலையும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை உறுதியாக நிலைத்து நிற்கணும்னு சொன்னால் அருமையானதில் இங்கே எழுதப்படுகிறது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அல்லது யாரோ. அருமையிலே, ஆகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும், புதிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், அனுபவம் உள்ள கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணணுமா, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு. அருமையிலே, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. அப்போ நான் சொல்லிய வார்த்தையில் என்ன அர்த்தம்? புதிய ஏற்பாடு. அருமையிலே, இயேசு கிறிஸ்துடைய போதனைகள், இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை எங்கே அதிகமாய் பார்க்கிறோம்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களில் அதிகமாய் பார்க்கிறோம். ஆகவே அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தைகளை கேட்கணும்னா எங்கே தான் கேட்க முடியும்? இந்த சுவிசேஷங்களில் கேட்க முடியும். பழைய முழு பைபிளையும் படிக்கணும், ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படிக்கணும். அருமையாலே, ஆனால் அருமையாலே அதிகமாக நாம் என்ன பண்ணோம்? ஏன்னா பழைய ஏற்பாடு என்பது முடிந்து போன ஒன்று. அருமையானதிலே மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாய் செய்யப்பட்ட புதிய உடன்படிக்கையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே அருமையானதில் தீர்க்க தரிசனங்கள் அவசியம்தான், சொப்பனங்கள் தரிசனங்கள் அவசியம்தான். ஆனால் சிலருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால் தீர்க்க தரிசனங்களையே சார்ந்து இருக்கிறது. அருமையாலே, சிலருடைய பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ணுது? சொப்பனங்களையே சார்ந்து. நான் அப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், அல்லது வந்து வேற யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன்னு சொல்லி அருமையாலே சொல்லுவாங்க. ஆகவே சிலர் வந்து என்ன பண்ணாங்க, நான் ஒரு தரிசனம் கண்டேன். எப்போ பேசினாலும் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு. அருமையாலே, எல்லா நேரத்துலையும் பாருங்கள், வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அருமையாலே எவ்வளோ பெரிய பரிசுத்தம், அது வந்து மோசையாக இருக்கட்டும், எலியாவாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் தினந்தோறும் தரிசனங்களும் சொப்பனங்களும் என்ன பண்ணலை, வந்து கொண்டிருக்கவில்லை. ஏதோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் வேற எந்த விதத்திலையும் ஆண்டோடைய சத்தத்தை கேட்க முடியாத சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் அவர்களுடைய சொப்பனங்களில் தரிசனங்களில் பேசியிருக்கிறாரு ஒழிய தினந்தோறும் அருமையானதில் எனக்கு ஆண்டவர் தரிசனத்தில் பேசினாரு, ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தில் பேசினாருன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பலவீனமாக இருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வசனத்தை சார்ந்திராதபடிக்கு வசனத்தின் மேலே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை கேட்டு அதுமேலே அதன்படி செய்கிறவன் என்னது, கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை
ஆண்டோடைய வார்த்தை அல்லது வசனம் என்கிறதான அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்படணுமே ஒழிய, அதில் இப்போ வந்து பாருங்க, மேலே கட்டும்போது என்ன பண்ணுவோம்? ஜன்னல் வைப்போம், கதவு வைப்போம், மற்றபடிக்கு அலங்கரிப்போம். இது மாதிரி தான் சொப்பனங்கள் தரிசனங்கள்லாம் இது மாதிரியான ஜன்னலை போல அருமையில கதவை போல இருக்கலாமே ஒழிய, அஸ்திபாரம் எதுதான் இருக்கணும்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் அருமையில சொப்பனங்கள் மாறும், தரிசனங்கள் மாறும், அருமையானதில்லை தீர்க்க தரிசனங்கள் மாறும். பார்த்தீங்கன்னாக்க தீர்க்க தரிசனம் ஆனாலும் ஒளிந்து போகும் என்று சொல்லி பவுல் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் சில சொல்லப்பட்ட சில தீர்க்க தரிசனங்கள் பொய்யா மாறி இருக்குது. பழைய ஏற்பாட்டில் சிலருக்கு கிடைத்த தரிசனங்கள் அருமையில பொய்யான தரிசனங்களாய் இருந்திருக்கிறது. ஆகவே அப்ப நம்முடைய அஸ்திவாரமாக கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எது அஸ்திவாரமாக இருக்கிறோம் என்று சொன்னால் சொப்பனங்கள் தரிசனங்கள் அல்ல, அருமையில தீர்க்க தரிசனங்கள் அல்ல. சில நேரங்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு? வேற வழியே இல்லை பேசுவதற்கு, நம்மோட இடைபடுவதற்கு வேற வழியே இல்லாத சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவர் என்ன பண்றாரு? சொப்பனங்கள் மூலமா தரிசனங்கள் மூலமா பேசுகிறாரே ஒழிய, ஆனா தினந்தோறும் அருமையில சொப்பனங்கள் அன்றாட வாழ்க்கையிலேயே சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அடையாளங்களையும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு அடையாளத்தை எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. அருமையானதில் அப்படி அல்ல. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த வேத வசனத்தின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதாக. அதான் இங்கே சொல்றாரு பாருங்க, என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் சொல்லி சொல்றாரு. என்னாகும்? வெள்ளம் வந்து அருமையால காற்று அந்த வீட்டின் மேலே அடித்த போதும் அந்த வீடு என்ன பண்ணாதான்? அசையாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அடுத்து வந்து பாருங்க 26ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. இங்கே கூட வந்து பாருங்க, யாரா இருந்தாலும். அப்ப ஆண்டோடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும், குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும், அவர்கள் புத்திமான்கள். அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கன்மலையின் மேலே கட்டப்பட்ட வீடை போல உறுதியா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதிருக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் எப்படி இருப்பாங்களா? தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனிதர்களுக்கு ஒப்பாயிருப்பார்கள். அருமையானதிலே, ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வசனத்தின் மீது கட்டப்பட்டதாய் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தினந்தோறும் வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். கோர்ட்டில் வந்து நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் என்ன எதை வச்சு தான் அவங்க வந்து வழக்காடுவாங்க, தீர்ப்பு சொல்லுவாங்க? இந்த சட்ட புத்தகத்தின்படி. அருமையானதில் அதே போல நமக்கென்று கொடுக்கப்படுகிற சட்ட புஸ்தகம், அன்றாட வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு எப்படி இருக்கணும், வேலைக்காரங்க எஜமானுடைய உறவு எப்படி இருக்கணும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும், பணம் கொடுக்கல் வாங்கல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. அப்போ பாருங்க, இந்த உலக வாழ்க்கைக்கு ஏதோ பரலோகத்துக்கு போறதுக்கான சத்தியங்கள் மாத்திரம் இப்படி எல்லாம் இருந்தால் பரலோகத்துக்கு போகலாம், அப்படி அது மட்டும் இல்லை. இந்த பூமியிலே நம்ம என்ன பண்ணோம், எப்படி வாழணும், நமக்கு மேலே இருக்கிறவங்களை எப்படி நடத்தணும், நமக்கு கீழே இருக்கிறவங்களை எப்படி நடத்தணும், அருமையால ஒருத்தர் பணம் கடன் வாங்கணும்னா எப்படி நடந்து கொள்ளணும், ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறதுனா எப்படி நடந்து கொள்ளணும் என்று, வியாபாரம் செய்யறதுனா எப்படி பண்ணணும், தொழில் செய்யறதுனா எப்படி செய்யணும் என்று சொல்லி அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஆலோசனைகளும் புத்திமதிகளும் இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஏதோ நம்மை பரலோகத்துக்கு மட்டும் கொண்டு போகிற ஒரு புஸ்தகம் அல்ல. இந்த உலக வாழ்க்கை வாழ்வதற்கு அருமையானதிலே எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு புஸ்தகம் தான் இந்த வேத புஸ்தகம். ஆகவே அப்படி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எதை சார்ந்திருக்கணும், எதன் மீது அஸ்திபாரம் போடப்பட்டதாக இருக்கணும்? கர்த்தருடைய வசனத்தின் மீது. ஆகவே வசனத்தின் மேலே தங்களுடைய வாழ்க்கையை கட்டினவர்கள் புத்திமான்கள். அருமையானதை வசனத்தை விட்டுட்டு சொப்பனங்கள், தரிசனங்கள், அடையாளங்கள் இவைகளின் மேலே தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டுகிறவர்கள் அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். பாருங்க, ஒரு வீட்டின் மேலே வந்து புயல் அடிச்சிச்சு, இன்னொரு வீட்டு மேலே அடிக்கலை, அப்படி சொல்லலை. பாருங்க, அங்கே எழுதப்படுகிறது, அருமையான கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டின் மீதும் பெருமலை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது. அதே போல வந்து பாருங்க, மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டின் மேலேயும் பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்தது. ஆனால் வித்தியாசம் என்னது? அருமையான கன்மலையின் மேல் கட்டப்பட்ட அந்த வீடு அது என்ன பண்ணலையா? காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது.
அதே போல் மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டை பற்றி எங்களுக்கு பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. ஆகவே அருமையானதில் அப்படியானால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அருமையானதில் வசனத்தின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தா எல்லாம் பாருங்க, பெருமழை சொரியலாம், பெரு வெள்ளம் வரலாம், காற்று அடிக்கலாம், அருமையாலே மற்றவங்கெல்லாம் விழுந்து போகலாம். ஆனால் நாம் ஒருபோது என்ன பண்ண மாட்டோம், விழுந்து போக மாட்டோம். ஏன் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அருமையாலே வசனத்தின் மேலே அஸ்திவாரம் போடப்பட்டதாய் இருக்கிறது. சரி, அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துடைய 32வது வசனத்தை பாருங்க. மத்திய 10ஆம் அதிகாரத்துடைய 32வது வசனத்தில், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, இங்கே கூட வந்து பாருங்க, எவனோ அல்லது யாரோ, ஆணோ பெண்ணோ, விசுவாசியோ ஊழியக்காரர்களோ, அருமையான யாராயிருந்தாலும் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அருமையில மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவர்கள் யாரோ அவர்களை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பாருங்க, மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவரை அறிக்கை பண்ணுகிறவர்கள் அவர்கள் என்ன செய்வாராம், இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக அவர் அறிக்கை செய்வார். மனிதர்களுக்கு முன்பாக அவரை மறுதலிக்கிறவர்கள் யாரோ அவர்களை பிதாவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவும் மறுதலிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான மனிதர்களுக்கு முன்பாக அறிக்கையிடுகிறதுனா என்ன? அருமையானதில் சிலர் வந்து பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க. சிலர் வந்து பார்த்துருக்கீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பைபிள் வசனத்துடைய அந்த ஒரு அருமையால் அதை வாங்கி என்ன பண்ணியிருப்பாங்க, சட்டையில் குத்தி இருப்பாங்க. ஆகவே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அல்லது அவங்களுடைய வாகனத்தில் பைக்லேயோ கார்லையோ என்ன பண்ணியிருப்பாங்க, பைபிள் வசனத்தை பெருசாக போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விதத்தில் என்னது, ஆண்டவரை மனிதர்களுக்கு முன்பாக அறிக்கப்படும், நான் ஒரு விசுவாசி, நான் ஆண்டோடைய பிள்ளை அருமையானே என்று சொல்லி மற்றவர்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம், அறிக்கை எடுக்கிறோம். நல்லது. சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, அருமையானதில் பார்த்தீங்கன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி விசுவாசியாக இருக்கணும், அருமையிலே ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும், ஆசீர்வாதத்தை பெறணும். அதே நேரத்தில் உலகத்தில் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம விசுவாசின்னு தெரிஞ்சிடக்கூடாது, கிறிஸ்தவங்கன்னு தெரிஞ்சிடக்கூடாது. உலகத்துக்கு ஒரு பேர், கிறிஸ்தவத்துக்கு ஒரு பேர். அருமையானதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அரசாங்கத்தில் சில சலுகைகள் வேண்டும் என்பதற்காக அங்கே போகும்போது வேற மாதிரி, சபைக்கு வரும்போது வேற மாதிரி, அப்படியெல்லாம் அருமையானதில் அப்போ வந்து பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஒரு மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வசனம் சொல்கிறபடி பூமியிலே இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறாங்க. ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா விதத்திலும், எந்த விதத்திலெல்லாம் அருமையாலே நாம் ஆண்டோடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்த முடியுமோ. இப்போ வந்து பாருங்க, சிலர் வந்து என்னது, ஞாயிற்றுக்கிழமையில சர்ச்சுக்கு போகிறோம்னு தெரியக்கூடாதுங்கிறக்கா கையில் பைபிள் கொண்டு வர மாட்டாங்க. சபைக்கு ஒரு பிராமின் வந்து கொண்டிருக்கிறார், சாயந்தரம் ஆராதனைக்கு வருவார், பைபிள் ஸ்டடிக்கு வருவார். அதுமாரி ஆரம்ப நாட்களில் வந்து சும்மா தான் வருவார். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நாமம் போட்டு அப்படியே அந்த இடமே தழும்பாயிருக்கும் அருமையானே. ஆனால் பார்த்தீங்கன்னா கையில் வந்து இப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் சாயந்தரம் ஆராதனைக்கு வரும்போது, பைபிள் ஸ்டடிக்கு வரும்போது என்ன பண்ணுறாரு, பைபிள் கொண்டு வர்றாரு. அருமையானதில் அதை எடுத்து என்ன பண்ணுறாரு, வாசிக்கிறார். நம்ம வசனங்களை சொல்லும்போது எடுத்து படிக்கிறார். அதே போல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையில் வந்து நான் வந்து சங்கீதம் வாசிக்கட்டுமான்னு கேட்டு வந்து வாசித்தார். அப்போ வந்து பாருங்க, அப்படிப்பட்ட அதாவது ஒரு காலத்தில் அந்தரங்க கிறிஸ்தவர்களாக அருமையில சமுதாயத்துக்கு பயந்து, சொந்தக்காரங்களுக்கு பயந்து ரகசிய கிறிஸ்தவர்களாக இருந்தவர்களே இன்றைக்கு பகிரங்க கிறிஸ்தவங்களாக வெளிப்படையாக கையில் பைபிளை தூக்கிக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு தைரியமும் துணிச்சலும் உள்ளவர்களாக மாறிக்கொண்டிருக்கிற காலத்தில் இன்னமும் சிலர் என்ன பண்ணுவாங்க, அருமையானதில் கையில் பைபிளை தூக்கிட்டு போகிறத வெட்கமாக நினைப்பாங்க. ஐயோ, பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன, அருமையில் அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். ஆனால் அருமையில் இங்கே இயேசு சொல்றாரு, மனிதர்களுக்கு முன்பாக
என்னை அறிக்கையிடுகிறவர்கள் யாராயிருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன், அவர்களை பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அதே போல மனிதர்களுக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவங்களை என்ன பண்ணுவேன், பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன், மறுதலிப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே நாம் ஆண்டோடைய பிள்ளைங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க, அருமையான விசுவாசிகள் என்பதை எந்த விதத்திலெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், அந்த விதங்களெல்லாம் வெளிப்படுத்தணும். நான் எந்த வாகனம் அருமையால் வாங்கினாலும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் வாகனமே வாங்கினதில்லை. பயன்படுத்துகிற காரெல்லாம் ஒரு பாஸ்டர் அந்தமானில் இருக்கிறாரு, பாஸ்டர் ஆரோன் ராஜ் என்று சொல்லி, அவருக்கு சென்னையில் ஒரு வீடு இருக்குது. சென்னையில் வந்து தங்குற நேரத்தில் பயன்படுத்துறதுக்காக அவர் வச்சுருக்கிற காரை தான் என்ன பண்ணுவார், நம்மகிட்ட கொடுத்துருப்பாரு. அருமையாலே ஆனால் கூட நான் என்ன பண்ணுவேன்னா, முன்னாலே பின்னால் என்னது, இயேசுவே ஆண்டவர். அருமையாலே சிலர் வந்து வெறும் பைபிள் வசனத்தை போட்டிருப்பாங்க, புரியாத வசனத்தை போட்டிருப்பாங்க. ஆனால் அதில் இயேசுங்கிற இந்த வார்த்தை இருக்காது. அருமையாலே ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்னது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்னு போட்டு அதில் என்ன பிரயோஜனம்? அருமையாலே ஆனால் இயேசு என்கிற அந்த வார்த்தை அவங்க கண்ணில் படணும், இயேசுங்கிற வார்த்தை அவங்க இருதயத்தில் போய் பதியணும். ஆகவே ஜீசஸ் இஸ் அவர் லார்ட். நான் என்னுடைய காரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை எல்லாம், இப்போ டெம்போ டிராவலர் வச்சுருந்தோம், எல்லா காலத்துலேயும் அருமையாலே ஜீசஸ் இஸ் அவர் லார்ட், இயேசுவே நம்முடைய, என்னுடைய ஆண்டவருங்கிற கூட இல்லை, இயேசுவே நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி. ஆகவே அருமையாலே ஆண்டுடைய பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணோம், எல்லா விதத்திலையும் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் என்பதை அருமையாலே மறுதலிக்க கூடாது. நான் பைபிள் ஸ்டடியில் ஒரு உதாரணத்தை சொன்னேன் பாருங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு படிக்கிறதுக்கு அருமையாலே அது மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சது. ஆனால் அவங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, யாரோ ஒருத்தர் பிடிக்காதவங்க வந்து இவங்க வந்து இந்து மதத்தில் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, ஆனால் இந்த அப்படின்னு சொல்லி இவங்க இந்த சலுகையை வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க அப்படின்னு சொல்லி மொட்டை கடிதம் போட்டாங்க. அப்போ வந்து பாருங்கள், விசாரிக்கை கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, விசாரணைக்கு போகிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து வர்றாங்கன்னு உடனே வீட்டில் இருந்த பைபிள், சோகத்தில் தொங்க விட்டுருந்த வசனம் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, எடுத்து மறைச்சி வச்சுட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவங்கன்னு தெரியக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளை பாருங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க போகிற சர்ச்சுக்கு போய் அந்த சர்ச்சுடைய பாஸ்டரை போய் பார்த்து அவர்கிட்ட யார் என்னன்னு சொல்லாதபடிக்கு சும்மா பொதுவாக வந்த மாதிரி விசாரிக்கிற வந்த மாதிரி பேசிட்டு, இந்த மாதிரி உங்கள் சர்ச்சுக்கு இப்படி ஒரு குடும்பம் வர்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு, அந்த பாஸ்டருக்கு இது ஒன்றுமே தெரியாது. அவர் என்ன பண்ணிட்டார், ஆமாம்மா எங்கள் சர்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் வர்றாங்க, ரொம்ப நல்ல குடும்பம், அருமையான சகோதர சகோதரிகள் அப்படிலாம் ரொம்ப அவங்கள பற்றி நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். பாருங்கள், அவன் போய் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து கிறிஸ்தவங்க, இவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க, இவங்க பொய்யா என்ன பண்ணியிருக்கிறாங்க, சலுகை வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி. அருமையானதில் இது வரைக்கும் நடந்தது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசி பாஸ்டர்கிட்ட போய் சண்டை போடுறாரு. நீங்கள் எப்படி வந்து நான் வந்து விசுவாசின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம், இதனால் என் பொண்ணுக்கு காலேஜில் கிடைச்ச சீட்டு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு சர்ச்சை விட்டு போயிட்டார். பார்த்தீங்களா உங்களுக்கு. அப்போ உலக பிரகாரமாக ஒரு காலேஜில் ஒரு அட்மிஷன் கிடைக்கிறதுக்காக அருமையாலே இதுவரைக்கும் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே மறுதளிக்கக்கூடியவங்களா, இதுவரைக்கும் பைபிள் வசனம் வீட்டில் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, இதுவரைக்கும் வந்து பாருங்க வீட்டில் பைபிள் இருந்துச்சு, ஆனால் இப்போ ஒரு அற்பமான சலுகைக்காக பைபிளை ஒழிச்சு வைக்கக்கூடிய, வசனத்தை ஒழிச்சு வைக்கக்கூடிய அருமையாலே தாங்கள் போய் கொண்ட சபை போத இடத்துலையே போய் நாங்கள் கிறிஸ்து பாருங்க அங்கே போயிருக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க, திருவிருந்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. அருமையாலே இப்போ என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சர்ச்சுக்கு வர்றோம்னு நீங்கள் எப்படி சொல்லலான்னு அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. பார்த்தீங்களா உங்களுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, மனிதர்களுக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவர்கள் யாரோ நான் என்ன பண்ணுவேன், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவிற்கு முன்பாக நான் அவர்களை மறுதலிப்பேன். அருமையில ஒருவேளை ஆண்டவரை அருமையில அறிக்கையிடுகிறதன் காரணமாக, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அறிக்கையிடுகிறதன் காரணமாய் உலகத்தில் சில சலுகைகளை இழக்க வேண்டியதாக இருக்கலாம். ஸ்கூல் அட்மிஷனில், காலேஜ் அட்மிஷனில், வேலையில் அருமையானதில் வேலை கிடைக்கிறதுலையோ அல்லது ப்ரமோஷன்லையோ சில இழப்புகளை நம்ம என்ன பண்ணலாம், சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் அருமையானதே பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், பிதாவிட்ட சொல்வார், எனக்காக இவன் என்ன பண்ணான், தன்னுடைய
கிடைக்க இருந்துதான் அந்த மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனையே தியாகம் செய்தான், எனக்காக இந்த ப்ரமோஷனையே தியாகம் செய்தான் என்று சொல்லி என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நம்மை குறித்து பிதாவுக்கு முன்பாக என்ன பண்ணுவார்? பெருமையாய் சொல்லுவார். ஆகவே அருமையால் இங்கே இயேசு சொல்றார் பாருங்க, மனிதர்கள் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிற யாரா இருந்தாலும் அவர்களை பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன்? அறிக்கையிடுவேன். ஆனால் மனிதர்கள் முன்பாக யார் என்னை மறுதலிக்கிறார்களோ அவர்களை நானும் என்ன பண்ணுவேன்? பிதாவுக்கு முன்பாக மறுதலிப்பேன்னு என்ன அர்த்தம்? எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது, நான் முன்ன பண்ண பார்த்ததே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவர்களை மறுதலிப்பார் என்று பார்க்கிறோம். உலகத்தில் எவ்வளவு அருமையான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றிருந்தாலும், எவ்வளவு சலுகைகளை பெற்றிருந்தாலும், பிதாவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நம்மை மறுதலிக்கக்கூடிய ஒரு நிலைமை வருமானால், இந்த உலகத்தில் நம்ம அருமையால் செய்த வேலை, சம்பாதித்த பணம், இதனால் என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் முன்பாக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுற வெறும் வாயினால நான் கிறிஸ்தவன் சொல்றதில்லை, வாழ்க்கையின் மூலமாக அன்றாட வாழ்க்கையில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பழகிற விதத்தில், வேலை செய்கிற இடத்துல நம்ம நடந்து கொள்கிற விதத்தில், எல்லா விதத்திலையும் நம்ம கிறிஸ்தவர்கள் என்பது என்ன பண்ணும்? அறிக்கை செய்ய வேண்டும். அருமையால வாழ்க்கையில் இவங்க நான் பாருங்க, ஒருத்தர் வந்து தேடி கொண்டு வந்து லஞ்சம் கொடுக்குறான், நாம போய் லஞ்சம் கேட்கல. இப்போ கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறோம், நாம போய் லஞ்சம் வாங்குறது இல்லை. ஆனால் ஒருத்தர் தேடி கொண்டு வந்து வழியை கொண்டு வந்து கொடுக்குறான், அப்போவும் என்ன பண்ணுறது? அருமையால வாங்க மறுத்து சட்ட விதிமுறைகளின்படி ஒருத்தர் செயல்படுறான்னா அப்போ என்ன பண்ணுறான்? இவன் கிறிஸ்தவன், அதனால இவன் யார்? லஞ்சம் வாங்க மாட்டான். அப்போ வந்து பாருங்க, வாயின் வார்த்தைகளினால அல்ல, செய்கையில் என்ன பண்ணுறோம்? நாம் கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ஆண்டோடைய பிள்ளைகள் என்பதை அறிக்கை எடுக்கிறோம். ஆகவே வாயின் வார்த்தைகளிலும் கிரியையிலும் அருமையான ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் என்பதை என்ன பண்ணோம்? வெளிப்படுத்த வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். சரி, அடுத்ததாக 11வது அதிகாரத்துக்கு பாருங்க. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துடைய 6வது வசனம், என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அருமையாலே இன்னொரு சொன்னா, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிற யாராயிருந்தாலும், அது ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும், அருமையாலே ஊழியக்காரராக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும், ஆகவே என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுறதை பார்க்கிறோம். அருமையானதில் பாருங்க, இந்த சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறான். அருமையானதில் அப்போ வந்து பாருங்க, அவன் இயேசு கிறிஸ்து வியாதியை சுகமாக்குறதையும் பிசாசு துரத்துறதையும் அற்புதங்களை செய்கிறதையும் குறித்து கேள்விப்பட்டு அவன் தன்னுடைய சீஷர்களை என்ன பண்ணுறான்? சிலரை அனுப்பி, 2 பேர் அனுப்பி, இயேசுவை இந்த மாதிரி வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வருவதற்கு காத்திருக்க வேண்டுமான்னு கேட்கறதுக்கு அனுப்புகிறான். ஏன்னா யோவான் ஸ்நானகன் அவன் என்ன நினைச்சான்னு சொன்னா, அன்னைக்கு யோவான் ஸ்நானகன் மாத்திரமல்ல, யூதாஸ் காரியத்து மற்றவங்களும் இயேசு கிறிஸ்து என்ன அருமையால இயேசு கிறிஸ்து ஏதோ சமுதாய புரட்சி செய்வதற்காக அந்த நாட்களில் ரோமர்கள் என்ன பண்ணாங்க? ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. எப்படி நம்ம இந்திய தேசத்தை வெள்ளைக்காரங்க ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்களோ அதே போல ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. அப்ப இயேசு வந்து ஜனங்களை திரட்டி போராட்டங்கள் நடத்தி, மகாத்மா காந்தி எப்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னு போராடினாரோ அருமையானதில் அதே போல அவர் வந்து சுதந்திர போராட்டம் நடத்தி ரோமரிடமிருந்து ஆட்சியை பிடிச்சு அருமையில் அவர் ராஜாவாக ஆட்சி செய்வார், அவருடைய ஆட்சியில் தாங்களும் மந்திரிகளா உட்காரலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சாங்க. யூதாசும் அப்படிதான் நினைச்சான். ஆனால் இயேசு கிறிஸ்து நான் வந்து இந்த உலகத்திற்குரியவன் அல்லன்னு சொன்ன உடனே தான் அவன் என்ன பண்ணான்? ஐயோ, இவர் கூட சேர்ந்து நமக்கு எந்த லாபமும் இல்லைன்னு சொல்லி தான் அவரை காட்டி கொடுக்க துணிஞ்சான். அதே போல யோவான் ஸ்நானகன் தான் என்ன பண்ணான்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அவர் அறிமுகப்படுத்தினவன். அருமையில அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய் வந்தவன். ஆனா இப்ப அவனுக்குள்ளே சந்தேகம் வந்துருச்சு, என்னடா இவர் பிசாசை துரத்துறாரு, வியாதியை சுகமாக்குறாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு பிரசங்கம் பண்றாரு, ஒரு போராட்டமும் நடத்த மாட்டேங்கிறாரு, ரோம அரசாங்கத்தை எதிர்த்து ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவனுக்கே சந்தேகம் வந்துருச்சு. அதான் கேட்கிறான், வருகிறவர் நீர்தானா? 3ஆம் வசனத்தை பாருங்க, 11:3, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர
காத்திருக்க இல்லை. அவன் தான் பாருங்க, அவன் தான் அவர் அறிமுகப்படுத்தினான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அறிமுகப்படுத்தினான். இப்போ அவனுக்கே சந்தேகம் வந்துச்சு, நான் தப்பாக சொல்லிட்டேனோ, அதுமேலே வேற ஒருத்தர் தான் இவர் இல்லை, வேற யாரோ ஒருவர் தான் நான் தவறா இவர்னு நினச்சிட்டேனோன்னு அவனுக்குள்ளேயே சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கு தான் இயேசு சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ, அல்லது என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவர்கள் யாரோ அவர்கள். அருமையானதில் நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையான வழியில் தான் போய்கிட்டு இருக்கிறோமா? சில நேரங்களில் வாழ்க்கையில் வரக்கூடிய நெருக்கடிகள், பிரச்சனைகள், அருமையானதில் எதிர்பாராத ஒரு வியாதி, எதிர்பாராத ஒரு பண நெருக்கடி, எதிர்பாராத குடும்ப சூழ்நிலை என்ன பண்ணலாம்? உண்மையிலேயே கிறிஸ்தவம் சரியான வழிதானா? நம்ம சரியான வழியில் தான் போயிட்டு இருக்கிறோமா? இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரா? அருமையாலே அவர் இன்னைக்கும் இருக்கிறாரா என்று சொல்லி நமக்குள்ளே என்ன வரலாம்? சந்தேகங்களை பிசாசு என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான். அருமையாலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா? இருந்தால் உன் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு கஷ்டம், பைபிள்னு தூக்கிட்டு அலையிறிய, சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு போறிய, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிற, உபவாசிச்சுக்கிட்டே இருக்கியே, உனக்கே இந்த கஷ்டம் வந்துச்சு, உனக்கே இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு என்ன பண்ணுவான்? பிசாசு மனதில் போராட்டங்களை கொண்டு வருவான். நமக்கே சந்தேகம் வந்துடும், உண்மையிலேயே இயேசு ஆண்டவர் தானா? அவர் மெய்யான தெய்வம் தானா? நம்ம கிறிஸ்தவங்கிறது ஒரு சரியான வழிமுறை தானா என்று சொல்லி நமக்கே என்ன பண்ணுவான்? பிசாசு சந்தேகத்தை கொண்டு வருவான். அருமையாலே அந்த சந்தேகம் தான் என்ன வந்துருச்சு? யோவானுக்கு வந்துருச்சு. அதான் கேட்குறான், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? அருமையானலே இயேசு சொல்றார், என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவர்கள் யாரோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே எந்த சூழ்நிலை பாருங்க, யோபுவுக்கு வராத கஷ்டம் ஒன்றும் இல்லை. அருமையாலே கோடி கோடியாக பணத்தை இழந்தான். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், வேலைக்காய், இதெல்லாம் என்னது? சொத்து, பணம். அருமையில எல்லா பணத்தை இழந்து போனான். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் மேலே சந்தேகம் வந்துச்சா? இல்லை. இடறி போனானா? இல்லை. அருமையில 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில், ஒரே ஆக்சிடென்ட்டில் 10 பிள்ளைகளை என்ன பண்ணிட்டான்? இழந்து போனான். நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவமே வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையே வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் வேண்டான்னு ஓடி போயிருப்போம். ஆனால் அவன் பாருங்க, அந்த 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் இழந்து போனாலும் கூட அருமையில தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான், இளறி போகல. சரீரத்தில் அருமையானதில் எதிர்பாராத கொடிய வியாதி, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள், அரிப்பு தாங்க முடியல, சாம்பல்ல புரள்றான், மண்ணு ஓட எடுத்து சுரண்டி கொள்றான். அருமையானது எல்லாரும் சிரிக்கிறாங்க. இன்னமும் உனக்குள்ள இந்த விசுவாசம் எதுக்கு? இன்னும் ஏன் கடவுள்னு ஓடுற? இன்னும் ஏன் இயேசுன்னு ஓடுற? அருமையில மனைவியே சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஆனால் அருமையானே அவன் சொல்றான், இல்லை, அருமையில அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல், பாருங்க, அவர் கொன்று போடுகிறவர் அல்ல. ஆனா அந்த ஒரு கமிட்மெண்ட் என்ன வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவருக்குள்ள உறுதியா இருப்பேன். பண கஷ்டமா வரட்டும், சரீரத்தில் வியாதியா வரட்டும், பிள்ளைங்களுக்கு மரணமா வரட்டும், அருமையானதிலே. ஆனாலும் அதன் நடுவிலையும் ஒரு நாள் நான் என்ன பண்ண மாட்டேன்? ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி அருமையிலே உறுதியாக இருந்ததை போல நாமும் அப்படியாக உறுதியாக இருக்க வேண்டும். சரி, 12ஆம் அதிகாரம் அருமையாலே 50ஆம் வசனத்தை பாருங்க. அதே மத்தேயு 12ஆம் அதிகாரத்துடைய 50வது வசனத்தில் அங்கே பார்க்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. இன்னொரு சொல்றதுன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எவர்களோ அவர்களே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள். அருமையானதுல பாருங்க, அவர் ஆண்டவர்னு வாயினாலே சொல்லுகிறவங்க நிறைய இருந்தாங்க. அருமையாலே, ஆனால் இயேசு சொல்றாரு, என்னை பார்த்து ஆண்டவரேன்னு வாயினால சொல்லுகிறது அல்ல. அருமையாலே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் யாரோ அவர்களே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்க. பாருங்க, இயேசுடைய தாயும் அவருடைய சகோதரர்களும் அவரை சந்திக்க வந்திருக்கிறாங்க. அருமையால, மரியாள் இயேசுவை பார்க்கும்படி வந்திருக்கிறாள். அவளோட கூட என்னது? இயேசுவுக்கு பிறகு
மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த அந்த பிள்ளைகளும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவரை பார்க்கும்படி வந்திருக்கிறாங்க. சீசர்கள் சொல்கிறாங்க, ஐயா உங்கள் அம்மாவும் உங்களுடைய தம்பிமாரும் அவங்கள பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்போ இயேசு அவங்கள பார்க்க மாட்டேன்னு சொல்ல பார்த்தாரு, உபசரித்தாரு, எல்லாம் செய்தார். ஆனால் இவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு பதில் சொல்கிறாரு, உம்முடைய தாயும், அருமையானதில் பார்த்தீங்கன்னாக்க உம்முடைய சகோதரரும் என்று சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு சொல்கிறாரு, என்னுடைய தாய் யார், என்னுடைய சகோதரர் யார் என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிற அருமையானே என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் யாரோ அவர்கள்தான் எனக்கு சகோதரன், சகோதரி, தாய். அருமையானவர்களே என்று சொல்லி அவர் என்ன பண்ணார், தம்முடைய சீஷர்களுக்கு நேராக கையை நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களை. ஏன் இவங்க என்ன பண்ணுறாங்க, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறார்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, ஆண்டவர் நம்ம அருமையானதிலே நம்ம நிறைய சடங்கா, கிறிஸ்தவ வாழ்க்கையின் சடங்கா, இப்போ திருவிருந்து என்பது ஆராதனையின் ஒரு பகுதி, அதை கடைப்பிடிக்கிறோம். அருமையானதிலே காணிக்கை கொடுக்கிறோம். இது மாதிரி நிறைய கிறிஸ்தவத்தின் சில பாரம்பரியங்களை, சடங்காச்சாரங்களை பின்பற்றுகிறோம். ஆனால் இயேசு சொல்றாரு, அதில் என் பிதாவின் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி. அருமையானே, வாட் எவர் வி டூ இட் ஷுட் பி அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட். அருமையிலே தேவனுடைய சித்தத்தின்படியாக நம்ம செய்கிற எதுவாக இருந்தாலும் இது ஆண்டோடைய சித்தமா, இங்கே போகிறேன் இது ஆண்டவருக்கு சித்தமா, இதை செய்கிறேன் இது ஆண்டவருக்கு சித்தமா, இதை பேசுகிறேன் இது ஆண்டவருக்கு சித்தமா இருக்குமா என்று சொல்லி அருமையால பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, பூமியிலே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வந்தார். பிதாவுக்கு சித்தம் இல்லாத ஒன்றை அவர் என்ன பண்ணல, பூமியில் இருக்கும்போது செய்யலை. அருமையானே பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது கூட அருமையில தாங்க முடியாத அந்த வேதனை நடுவிலே அவர் சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இது என்னாலே சுமக்க முடியாததா இருக்கிறது, ஆயிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, எனக்கு விருப்பம் இருக்குது இதை விட்டு வெளியில வந்துடணும், இந்த கஷ்டம் வேண்டான்னு. ஆனா இந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சு தான் ஆகணும், சிலுவையிலே அறையப்பட்டு தான் ஆகணும், என் ரத்தத்தை சிந்தி தான் ஆகணும் என்பது உம்முடைய சித்தமா இருக்குமானால், அருமையிலே விடுதலையாகி வெளியே போயிடணுங்கிற என்னுடைய சித்தம் அல்ல, அருமையிலே சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து ஜனங்களுக்கு பாவ நிவாரணத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற உம்முடைய சித்தம் தான் என்ன பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அருமையிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அருமையிலே அவரை போலவே நாமும், நமக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, அருமையானதிலே நம்முடைய விருப்பம் மாறாயிருந்தாலும் தேவனுடைய சித்தம் எதுவோ அதை என்ன பண்ணோம், மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய், அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் என்ன பண்ணோம் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இயேசு சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும், அது ஒரு குழந்தையா இருந்தாலும், அது ஒரு முதியவராக இருந்தாலும், அது ஒரு இளைஞராக இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவர்கள் தான் யாரு, எனக்கு சகோதரர்கள், சகோதரிகள், தாய் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து பாருங்க 13ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும், அல்லது உள்ளவர்கள் எவர்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவார்கள், இல்லாதவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அருமையால இப்போ பாருங்க, 1 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது, அதான் எண்ணிக்கையில் மிக குறைவு. இந்த 1 நீங்கள் 10ஆல் பெருக்குனீங்கன்னா என்ன ஆகும், 10. ஆனால் 0 இருக்கிறது. நீங்கள் அதை 10ஆல் பெருக்கினாலும் சரி, 100ஆல் பெருக்கினாலும் சரி, 1000ஆல் பெருக்கினாலும், 1,00,000ஆல் பெருக்கினாலும் என்ன ஆகும், 0 × 1,00,000 0 தான். அதே போல பாருங்க, அருமையில நமக்கு இருக்கிறதான, ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான இந்த கிருபைகளை, தாளந்துகளை பாருங்க. ஒருத்தனுக்கு 5 தாளந்து கொடுத்தார், ஒருத்தருக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து.
எவ்வளவு கொடுக்கப்பட்டது, அதை எந்த அளவுக்கு பெருக்கினார்கள் என்பது அல்ல பிரச்சனை. அதை பயன்படுத்தினார்களோ. 5 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணான்? அதை பயன்படுத்தினான். அருமையில 2 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணான்? அதை பயன்படுத்தினான். 1 தாலந்து வாங்கினவன் அவங்களுக்குலாம் 5 கொடுத்தாரு, எனக்கு 1 தானே கொடுத்தாரு. 2வது அவர் திரும்ப வந்து கேட்பாரு. அதனால அப்போ என்ன பண்ணும்? பத்திரமா கொடுக்கணும். துணியில் முடிஞ்சு என்ன பண்ணானா? புதைச்சி வச்சான்னு போடுது. திரும்ப வந்தானே என்ன பண்ண? ஐயா இருந்தாங்க நீங்கள் கொடுத்தது அப்படின்னு திருப்பி கொடுத்தான். அப்போ வந்து பாருங்க, அருமையில அவன்கிட்ட நேர்மை இருந்தது. ஆனால் என்ன பண்ணலை? ஆண்டவர் கொடுத்ததை பயன்படுத்தலை. அதான் இங்கே சொல்றார் பாருங்க, உள்ளவன் எவனோ, ஆண்டவர் கொடுத்ததை பயன்படுத்துகிறவன் எவனோ, அருமையானதுல அவனுக்கு என்ன பண்ணும்? இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும். அதே நேரத்தில் வந்து பாருங்க, இல்லாதவன் எவனோ, ஆண்டவர் கொடுத்த கிருபைகளையும் தாளந்துகளையும் பயன்படுத்தாம யாரு புதைச்சு வைக்கிறானோ அவங்ககிட்ட இருக்கிறது என்ன பண்ணும் பாருங்க. இந்த 1 தாளந்து வாங்கின அந்த தாளந்து என்ன பண்ணறான்? வாங்கி வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டாருன்னு பார்க்கிறோம். ஆகவே அருமையாளே, அப்போ வந்து பாருங்க, ஆண்டவருக்காக ஆண்டவர் நமக்கு என்ன கிருபைகள் கொடுத்திருக்கிறாரோ, என்ன அருமையானே பாடுற கிருபை, இசை வாசிக்கிற கிருபை, அருமையான தேவப்பிள்ளை ஜெபிக்கிற கிருபை, ஊழியம் செய்கிற கிருபை, அருமையால் அல்லது வந்து பாருங்க இப்போ எலக்ட்ரீஷியனா, கார்பெண்டரா, அருமையால ஒரு மேசனா, ஆகவே என்ன கிருபைகள் தாளந்துகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணோம்? பயன்படுத்தும் போது அப்ப என்ன பண்ணும்? இன்னும் அதிகமான கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் என்னதான் கொடுத்தாலும் அதை பயன்படுத்தாம நம்ம புதைச்சு வைக்கிறவங்களா இருப்போம் என்று சொன்னால், அங்க எழுதப்பட்டிருந்து உள்ளது என்ன பண்ணும்? இவனுக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லை, இது வேஸ்டா, அவன் என்ன பண்ண போறான்? துணியில முடிஞ்சு புதைச்சு வைக்க போறான் என்று சொல்லி அவனிடத்திலிருந்து எடுத்து என்ன பண்ணுமா? இன்னொரு இடத்துக்கு கொடுக்கப்படும் என்று எழுப்பதற்காகவே கர்த்தர் அருமையாலே அடுத்தவங்களை பார்த்து அவங்களுக்கு அது இருக்குது, எனக்கு அது இல்லையே, அவங்களுக்கு வந்து நல்லா பிரசங்கம் பண்ற கிருபை இருக்குது, அவங்களுக்கு நல்லா பாடுற கிருபை இருக்குது, அவங்களுக்கு மியூசிக் வாசிக்கிற கிருபை இருக்கு, எனக்கு அது இல்லையே என்று சொல்லி மற்றவர்களுக்கு என்ன கிருபை இருக்கிறது என்று பாராதபடி எனக்கு என்ன கிருபை இருக்கிறது என்று பார்த்து அதை கர்த்தருக்காக என்ன பண்ணோம்? பயன்படுத்தும் போது அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? இன்னும் அதிகமான கிருபைகளையும் தாளந்துகளையும் கொடுப்பார். ஆனா இருக்கிறதையே பயன்படுத்தாம புதைச்சு வச்சுட்டு அவங்கள மாதிரி எனக்கு கிடைக்கலையே, இவங்கள மாதிரி எனக்கு கிடைக்கலையே, அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே என்று சொல்லி அருமையால இருப்போம் என்று சொன்னால் உள்ளதும் என்ன பண்ணுமா? எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்காக அருமையால நம்முடைய கிருபைகளை தாளந்துகளை என்ன பண்ணோம்? பயன்படுத்த வேணும். சரி, 18ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனம். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். மாற்றி வாசிச்சு பாருங்க. இந்த பிள்ளையை போல் தங்களை தாழ்த்துகிறவர்கள் எவர்களோ அவர்களே பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாயிருப்பார்கள். அருமையில குழந்தைங்களுக்குள்ள வந்து பாருங்க, பிடிவாதம், ஈகோ, மனக்கசப்பு, சண்டை போட்டுக்குருவாங்க. அருமையில அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, சில நேரங்களில் பிள்ளைங்க சண்டை போடுறத வச்சு என்ன பண்ணுவாங்க? பெற்றோர்கள் சண்டை போட்டுக் கொள்வாங்க. அருமையில ஒரு பிள்ளை வந்து சொல்லும், என்னை அடிச்சுட்டான்னு. உடனே அவங்க அம்மா போய் சண்டை போடுவாங்க, எப்படி வந்து உங்கள் பிள்ளை என் பிள்ளைய அடிக்கலான்னு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அருமையால அப்போ வந்து பாருங்க, குழந்தைகளுக்கு என்ன இல்லை, பகையோ சண்டை போட்டுக்கிட்டாலும் கூட என்ன இல்லை, அது பகையாய் மாறுவதில்லை. கசப்பாகவோ வெறுப்பாகவோ வைராக்கியமாகவோ பிடிவாதமாகவோ என்ன பண்ணுறதில்லை, மாறுகிறது இல்லை. அருமையானதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த குழந்தைகளை போல யார் மாறுகிறார்களோ, தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களே பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க? பெரியவர்களாயிருப்பார்கள். திருவிருந்துக்கு கடந்து போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளையை போல அருமையானே நீங்கள் உங்களை தாழ்த்தினால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்றார். அருமையானதே, ஆகவே இந்த காலை வேளையிலே நம்மை நாமே பாருங்க, அந்த சிறு பிள்ளையை போல அருமையானே அவருடைய பிடிவாதம், அவங்களுடைய கோபம், அது எல்லாம் எவ்வளோ நேரம்? கொஞ்ச நேரம் தான். எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? மறந்துடுவாங்க. ஆனால் ஆண்டோடைய பிள்ளைங்க அருமையாலே பெரியவங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ந்தவர்கள் என்று நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் பகையையும் விரோதத்தையும் கசப்பையும் வளர்த்து கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தங்களை தாழ்த்துவதற்கு மனதில்லாது இருக்கிறாங்க. இங்கே வசனத்து சிறு பிள்ளை போல தங்களை தாழ்த்துகிறவர்கள் யாரோ
அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். 6வது வசனத்தை கூட பாருங்க. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ. மாற்றி சொல்றேன், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவர்கள் யாரோ அவர்களுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவர்களை அமிழ்த்துவது அவர்களுக்கு நலமாயிருக்கும். அருமையானே பாருங்க, இயேசு சீடர்கள் அழைக்கும் போது என்ன சொல்லி அழைக்கிறாரு? என் பின்னாலே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன்னு சொன்னார். அப்போ நாம் ரட்சிக்கப்படும் போதே எதற்காக அழைக்கப்படுகிறோம்? மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக. அருமையாலே கணவன் மனைவியை கொண்டு வரணும், பிள்ளைகளை கொண்டு வரணும், நண்பர்களை கொண்டு வரணும். மனைவி தன் கணவனையும் பிள்ளைகளையும் நண்பர்களையும் கொண்டு வரணும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களை கொண்டு வரணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய பிரமாணம். அருமையாலே ஒருவேளை நான் 10 வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆனால் இன்னும் ஒருத்தரை கூட என் வீட்டுக்காரரை கூட இன்னும் என்ன பண்ண முடியல, மாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் சிலருக்கு இருக்கு. அருமையாலே 10 வருஷம் 15 வருஷமாக சர்ச்சுக்கு வந்துட்டு இருப்பாங்க, ஆனால் என்ன பண்ண முடியாது, வீட்டுக்காரர் இன்னும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார், அல்லது பிள்ளைங்களை இன்னும் கொண்டு வர முடியலையே என்கிற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அருமையில அது கூட பரவாயில்லை. ஆனால் ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்கு, ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கை என்னவா இருக்கக்கூடாது, இடரலாக இருக்கக்கூடாது. அருமையில ஐயோ இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்கன்னு சொல்றாங்களே, அப்போ இவங்க நம்புற அந்த ஆண்டவர் எப்படி இருப்பாரு, இவங்க போற சர்ச்சை எப்படி இருக்கும் என்று சொல்லி அருமையில யாரோ ஒருவர் இடறி போவதற்கு நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, காரணமா இருக்கக்கூடாது. வாழ்க்கை முழுசும் ஒருத்தர் கூட ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாட்டா கூட பரவாயில்லை, நம்முடைய ஆத்மா அருமையால ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். ஆனா அருமையால ஒருத்தருக்கு இடரலா, ஒருத்தர் ரட்சிக்கப்படுக்கு அருமையாலே நம்முடைய வாழ்க்கை இடரலா இருக்குன்னு சொன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, கூட வேலை செய்யறவங்க, நம்ம குடும்பத்தார், அருமையால சில நேரங்களில் கணவன் மனைவி என்ன பண்ணாங்க, ஐயா எனக்கு ஒரு மனைவி என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு வந்து சர்ச்சுக்கு வரணும்னு ஆசை தாங்க, ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் ஒழுங்கா சர்ச்சுக்கு போறாரு, ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தா எனக்கு சர்ச்சுக்கு வரவே பிடிக்கல. பார்த்தீங்களா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் அறிந்து கொள்ளணும், ஆலயத்துக்கு போகணுங்கிற வாஞ்சை விருப்பம் இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு இடரலா இருக்கிறது என்னது, கிறிஸ்தவராக இருக்கிற அவருடைய கணவருடைய வாழ்க்கை. அதே போல சில மனைவியுடைய வாழ்க்கை, கணவர் ரட்சிக்கப்படுவதற்கு இடரலா இருக்கிறது என்னது, அருமையாலே மனைவியுடைய வாழ்க்கை. அதான் வந்து பாருங்க, பெண்களுக்கு எழுதப்படும் போது என்னது, அருமையாலே பவுல் எழுதும்போது சொல்றாரு, பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை என்ன பண்ணும், அவர்களுக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்று எழுதுறார். அருமையானதிலே ஆகவே நம்ம மூலமா ஒருத்தர் கூட ஆண்டவருக்குள்ள வரலைன்னா கூட பரவாயில்லை, ஒருத்தர் கூட என்ன பண்ணிருக்கூட நம்ம மூலமா இடறி போக நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, காரணமாக இருக்கக்கூடாது. ஸோ இங்கே எழுதப்பட்டிருக்க அப்படி அது அந்த மாதிரி ஒருத்தர் ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கை இடரலாக இருக்கிறத விட கழுத்தில் பெரிய கல்லை கட்டி கடலில் ஆழத்தில் போட்டால் பரவாயில்லைன்னு எழுத பாருங்க. சும்மா தூக்கி போட்டால் கூட என்ன பண்ணலாம், நீச்சல் தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு நீந்தி வந்துடலாம், சிலர் என்ன பண்ணிடலாம், மற்றவங்க காப்பாற்றிடலாம். ஆனால் பெரிய கல்லை கழுத்தில் கட்டி தூக்கி போட்டால் என்ன பண்ண முடியாது, வெளியே வரவே முடியாது. அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, அருமையாலே ஒருவருடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கை இடரலா இருக்கும் என்று சொன்னால், அருமையானதிலே அதை விட கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்த்துவது அவனுக்கு நலமா இருக்கும் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. உலகத்துக்கு இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவருக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே என் மூலமா ஒரு ஆத்மா இடறி போகக்கூடாது. அருமையால என் மூலமா ஒருத்தர் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஐயோ இந்த கிறிஸ்துவமே வேண்டாம், இந்த கிறிஸ்துவே வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரவே கூடாது. அருமையான தேவன் பிள்ளை அங்கே சொல்ல பாருங்க, உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை வெட்டி போட்டுரு. எது உன்னுடைய வாழ்க்கைக்கு இடரல ஆண்டவரை பின்பற்றுவதற்கும், அருமையாலே மற்றவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதி இடையூறா இருக்கிறதோ
அதை உன்னை விட்டு என்ன பண்ணிடு, அகற்றி விடு என்று சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறதை நாம் என்ன பண்ணுறோம், பார்க்கிறோம். அருமையானதில் பாருங்க, கடைசியாக 19ஆம் அதிகாரத்துடைய 29ஆம் வசனம், மத்தேயு 19ஆம் அதிகாரத்துடைய 29வது வசனம், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். இங்கே கூட பாருங்க, எவனோ அல்லது யாரோ என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவர்கள் யாரோ அவர்கள் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அருமையானதில் பாருங்க, ஆண்டவரை அறிந்து கொண்டு வரும்போது நான் ஏற்கனவே சொன்னபடி சில அரசாங்க சலுகைகளை, படிப்பில், வேலையில், ப்ரமோஷனில் சில சலுகைகளை இழக்க வேண்டியதாய் இருக்கலாம். சொந்தக்காரங்களுடைய பரியாசத்திற்கு, அருமையில் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக வேண்டியதாய் இருக்கலாம். இவங்க பெந்தகோஸ்தில் போய் சேர்ந்துட்டாங்க, அல்லேலியா கூட்டத்தில் போய் விழுந்துட்டாங்க, இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. அருமையானே, சிலர் என்ன பண்ணலாம், குடும்பத்தார் நம்மை புறக்கணிக்கலாம். அவங்க வீட்டில் நடக்கிற நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு என்ன பண்ணாங்க, இவன் கிறிஸ்தவத்தில் போய் சேர்ந்துட்டான், அதனால இவனை ஒதுக்கிடுவோன்னு ஒதுக்கி தள்ளலாம். அருமையானே பாருங்க, ஆண்டவர் சொல்றார், என் நாமத்து நிமித்தம் கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்காக நீ எதையெல்லாம் இழந்தாயோ, வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களை எதை நீ இழந்தையோ அது என்ன பண்ணுவேன், 100 மடங்கா திரும்ப தருவேன். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவன், இந்த பூமியில் இதெல்லாம் திருப்பி கொடுக்கறது, இழந்து போனதை திருப்பி கொடுக்கறது மாத்திரமல்ல, அருமையானதில் பரலோகத்தில் நித்திய ஜீவனையும் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே அருமையானே, ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு விலகுகிற ஒரு இருதயம் நமக்கு இராதபடிக்கு, அருமையான தேவனுடைய பிள்ளை, எந்த சூழ்நிலையும் கர்த்தருடைய வார்த்தையை அஸ்திபாரமாய் கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அமைத்து ஆண்டவருக்காக இந்த பூமியில் ஜீவிப்போம். கர்த்தர் எல்லாவற்றிலையும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் ஆராதனையிலே தேவரீர் கொண்டு வந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, இந்த யாரோ எவனோ என்கிற அந்த வார்த்தைக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையும் அடங்கியிருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா, எங்களுடைய வாழ்க்கை கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக அது இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளைப் போல எங்களை தாழ்த்துகிறவர்களாயும், அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உமக்காக இந்த உலகத்திலே எதையும் இழப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாயும் நாங்கள் இருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. தொடர்ந்து நாம் திருவிரு